आप सभी को जय मसीह की। உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். परमेश्वर आपको आराधना के द्वारा परमेश्वर की उपस्थिति को महसूस कर पाए, मैं विश्वास करता हूँ। நான் விசுவாசிக்கிறேன், ஆராதனை மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். आप जिस जगह पर हैं, जहाँ से आप सुन रहे हैं, परमेश्वर आपके बीच में है, परमेश्वर आपके बीच में क्रिया कर रहा है। நீங்க எங்கெங்கெல்லாம் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த இடங்கள்ல தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். मैं विश्वास करता हूँ परमेश्वर जो आज वचन आपके लिए लेकर आ रहा है, उसके द्वारा भी परमेश्वर आपके जीवन में क्रिया करेगा। நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார் என்று சொல்லி. परमेश्वर आपको ये 2022 साल में उसकी जो इच्छा है, परमेश्वर ने जिस इच्छा के साथ आपको इस दुनिया में रखा है, आज तक जिंदा रखा है, परमेश्वर जरूर उसे पूरा करेगा। நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2022ஆம் ஆண்டு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு கூட நம்ம இம்மட்டுமாக வழிநடத்தி இந்த ஆண்டுல வைத்திருக்கிறார். அவர் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். क्योंकि अनेकों लोग पिछले साल में चले गए दुनिया को छोड़कर, लेकिन परमेश्वर का अनुग्रह, परमेश्वर का हाथ हम हर एक के ऊपर है। நம்ம யோசித்து பார்க்கும்போது, கடந்த ஆண்டு நம்ம பார்க்கும்போது அநேகர் நம்ம விட்டு கடந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கிருபையாக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் இந்த ஆண்டுல. जरूर है कि परमेश्वर एक मकसद के साथ, एक इच्छा के अनुसार परमेश्वर हम और आपको रखा है। உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு நிச்சயமாகவே ஒரு நோக்கத்தோடும் திட்டத்தோடும் தான் இந்த நேரத்தில் வைத்திருக்கிறார். तो हम अपने आप को सौंपेंगे, अपने आप को अपने जीवन को परमेश्वर के सम्मुख में देंगे। प्रभु आपकी मेरे जीवन में क्या इच्छा है, मुझे लेकर चलाइए। நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு நன்றியோடு கூட அவர் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டுல என்னை வாழ்க்கையில் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, என்ன நோக்கம் வைத்திருக்கிறீங்க, அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். आज के वचन को सुनने से पहले हम थोड़े समय के लिए प्रार्थना करेंगे। நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். प्रभु यीशु मसीह, अपने जीवन को हम सौंपते हैं परमेश्वर। ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். प्रभु जी, आप हमारे पिता हैं। ஆண்டவரே, நீங்கள் எங்கள் தேவனாக தகப்பனாக இருக்கிறீங்க. इस समय में अपने आप को, हम अपने जीवनों को सौंपते हैं। ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். प्रभु जी, हम कहते हैं कि परमेश्वर आप हमारे सब कुछ हैं। ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நீரே எங்கள் வாழ்க்கையில் எல்லாமுமா இருக்கிறீர். प्रभु जी, हमारे जीवन में प्रभु आपने जो भलाइयां की हैं उसके लिए धन्यवाद देते हैं। ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க இது மட்டும் நீங்க நன்மைகளை செய்து கொண்டு வரீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். आज के दिन में उपवास की प्रार्थना में परमेश्वर हम मेरे जीवन में क्रिया कर रहे हैं, इसके लिए धन्यवाद। ஆண்டவரே, இந்த உபவாச நேரத்துல கூட எங்க மத்தியில நீங்க கிரியை செய்து கொண்டு வரீங்க, அதற்காக நன்றி. परमेश्वर मेरे मन की आंखों को खोल दे। ஆண்டவரே, எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். प्रभु जी, अपनी पवित्र आत्मा के द्वारा तेरे वचन को समझने की शक्ति मुझे दे। ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியான கிருபைகளை தாரும். प्रभु जी, हम अपने आप को दीन करते हैं। ஆண்டவரே, எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம். प्रभु जी, आप महिमा पाएं। ஆண்டவரே, நீங்க மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. और प्रभु जी, आपका नाम ऊंचा हो जाए, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக। आज के दिन में भी परमेश्वर, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட जो निराशा में है, யாரெல்லாம் ஒரு சோர்ந்து போயிருக்கிறார்களோ, जो बीमारी में है, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ, और जो उनके जीवन में कष्ट और समस्या से गुजर रहे हैं, யாரெல்லாம் பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு கூட இருக்கிறார்களோ, परमेश्वर आप उनसे बातें करिए। அவர்களோடு பேசுவீராக। प्रभु जी, आप बातें करने वाले परमेश्वर हैं। தேவனே, நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். आप जिंदा परमेश्वर हैं। நீர் உயிருள்ள தேவனாக இருக்கிறீர். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वह जिंदा यीशु मसीह है। நாங்கள் ஆராதிக்கிற இயேசு நீ உயிருள்ள தேவனாக இருக்கிறீங்க. प्रभु जी, हमसे बातें करिए, எங்களோடு பேசுங்க. आपका नाम महिमा पाए, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக। यीशु के नाम में मांगते हैं पिता, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே। हालेलुया, हालेलुया। सो आज हम परमेश्वर के वचन से कुछ कार्यों को हम देखने वाले हैं। இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். और जब परमेश्वर के वचन को मैं ये कार्य को तैयार करते समय परमेश्वर ने इस साल के शुरुआत में एक मेरे को सोच दिया था। இந்த வார்த்தைகளை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஆண்டவர் ஒரு சில யோசனைகள் எனக்கு கொடுத்திருந்தார். सो क्या सोच है कि परमेश्वर इस साल में अपने जो उसके ऊपर विश्वास करने वालों को, परमेश्वर विश्वासी लोगों को परमेश्वर इस साल में तैयार करना चाहता है, उन्हें लेकर उपयोग करना चाहता है। என்ன யோசனைகள் என்று சொன்னால், இந்த ஆண்டுல தேவன் மேல விசுவாசமா இருக்கிறவர்களை தேவன் பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி, परमेश्वर
कलीसिया के जो विश्वासी हैं उन्हें लेकर उपयोग करने वाला है। சபையினுடைய விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். और जो कोई उस पर विश्वास करते हैं उनको परमेश्वर लेकर उपयोग करने அது वाला है। மட்டுமில்லாமல் யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கொண்டு தேவன் அவருக்கென்று பயன்படுத்த போகிறார். क्योंकि अंत के दिनों में परमेश्वर अपनी जागृति की जो आग है, परमेश्वर जो बेदारी को लेकर आएगा वो इस प्रकार से भी होगी। நான் விசுவாசிக்கிறேன் கடைசி நாட்களில் எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதல் அலைகள் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் அலைக்கு இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்து பயன்படுத்த விரும்புகிறார். क्योंकि जब विश्वासी अपने अधिकार को जान जाएंगे, विश्वासी अपने उस अधिकार को जानकर उसमें क्रिया करेंगे, परमेश्वर का नाम महिमा पाएगा। ஏனென்றால் விசுவாசிகள் அந்த விசுவாசத்தை அறிந்து கொண்டு அதிகாரத்தை அறிந்து கொண்டு செயல்படும் பொழுது தேவன் அதை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். सो आज मैं यही कार्यों को मैं आपके बीच में शेयर करना चाहता हूँ, बांटना चाहता हूँ कि विश्वास करने के द्वारा या विश्वास जो विश्वासी करता है उसके बाद उसके जीवन में क्या होता है. நான் அதனுடைய அடிப்படையில் உங்க மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் என்ன நடக்க போகிறது அல்லது விசுவாசத்தினால அவங்க மூலமாக என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். प्रिय लोगों, हम एक उदाहरण में बोलना चाहता हूँ. பிரியமானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். जब हम एक जूस की दुकान पर जाते हैं, நாம ஜூஸ் கடைக்கு போகிறோம். हमारे चर्च के बगल में एक जो शुगर कैन है उसका जूस मिलता है. இங்க நம்ம சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு கரும்பு ஜூஸ் கிடைக்கிறது. तो हम जूस को लेते समय क्या है, उस समय में हम उसको शुगर कैन का एक बड़ा डंडा सा या फिर उसका पूरा एक उसे देखते हैं. நம்ம பார்க்கிறோம் இந்த கரும்பு ஜூஸ் ஜூஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரும்பு நீட்டா இருக்கிறத பார்க்கிறோம். और जब उसे मशीन में डाला जाता है, அந்த கரும்பு உள்ள மிஷினுக்குள்ள உள்ள போடுறாங்க. तो उसके बाद जूस बन के निकल कर आता है. அதுக்கு பிறகுதான் அதோட கரும்புல இருந்து ஜூஸ் தனியா வெளிய வருது. तो मैं सोचता हूँ कि ये उदाहरण आप कैसा समझे हैं, मैं लेकिन उसको मैं सही ढंग से मैं समझाना चाहता हूँ. எனக்கு அந்த உதாரணத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, ஆனா அதை நான் விளக்க விரும்புகிறேன். लेकिन मैं क्या कहना चाहता हूँ कि जब हम और आप, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்களும் நானும் जब यीशु मसीह पर विश्वास करते हैं, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கும்போது, या फिर जब हम अपने विश्वास को यीशु मसीह के अंदर देते हैं, உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம வைக்கும்போது, तब जिस प्रकार से जूस निकलता है, எப்படி அந்த கரும்புல இருந்து ஜூஸ் தனியா எடுக்கப்படுகிறதோ, और हम जूस को पीकर बोलते हैं बहुत ही स्वादिष्ट और बहुत ही अच्छा है, हम ऐसा बोलते हैं. அந்த ஜூஸ் நான் குடிச்ச பிறகு வாவ் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அந்த ஜூஸை பத்தி நம்ம பேசுறோம். वैसे ही जब हम परमेश्वर के ऊपर विश्वास करते हैं, परमेश्वर के ऊपर हम जब विश्वास करके हमारे जीवन में जो कार्यों को हम प्राप्त करते हैं, तब हम वाव क्या परमेश्वर इतना कार्य कर सकता है मेरे जीवन में, क्या परमेश्वर ऐसा भी है, हम उस समय में जान पाते हैं. அதே போலதான் எப்படி ஜூஸ் நம்ம டேஸ்ட் பண்ண பிறகு நம்ம சுவைன்னு சொல்லி யோசிக்கிறோமோ, அதே போல நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல வைக்கும்போது அதன் மூலமாக வருகிற பிரதிபலன் வைத்து வாவ் எப்படி ஆண்டவருக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி என்று சொல்லி நம்ம அந்த ஆவிக்குரிய காரியங்களை மேன்மைப்படுத்துவோம். प्रिय लोगों, जब हम मरकुस सुसमाचार उसके 11 अध्याय चैप्टर 11 और उसके 22 और 23 वचन को हम पढ़ते हैं, तो பிரியமானவர்களே, மார்க் 16வது அதிகாரம் 22-23 வசனங்களை பார்க்கும் பொழுது, तो वहां पर लिखा हुआ कि परमेश्वर पर विश्वास करो, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் மேல் விசுவாசமா இருங்கள். और अगले ही वचन में लिखा हुआ है कि तू अपने मन में विश्वास कर. அதுக்கு பிறகு அடுத்த பகுதி என்ன படுனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் வைக்க வேண்டும். सो क्या यहाँ पर दो प्रकार के मींस दो तरीके से हमें विश्वास करना है. இரண்டு விதமாக நாம விசுவாசிக்க வேண்டும். पहला है हमें परमेश्वर के ऊपर विश्वास करना है. முதல் பகுதி என்னன்னா தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். अगर हो सकेगा तो हम वचन को पढ़ेंगे, நாம் அதை படிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22-23. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். तो यहाँ पर क्या लिखा हुआ कि परमेश्वर पर विश्वास रखो. இங்கே எழுதப்பட்டிருக்கு தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். अगला पढ़ेंगे 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்
அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். तो यहाँ पर क्या लिखा हुआ कि हृदय में कोई संदेश नहीं करना है, एक विश्वास इस प्रकार का भी है कि हमें हृदय का विश्वास चाहिए. முதலாவதாக தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவது பகுதி என்னவென்றால் இருதயத்துல சந்தேகப்படாமல் முழு மனதோடு கூட தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். हम अनेकों समय में विश्वास करते हैं, நாம் अनेक முறைகள் விசுவாசம் வைக்கிறோம். हम परमेश्वर आप पर विश्वास करते हैं, हम ऐसा बोलते हैं. நாம் அடிக்கடி சொல்லுவோம் நான் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லி. हम बोलते हैं प्रभु जी हम आपके ऊपर विश्वास करते हैं, हम सब कुछ में विश्वास करते हैं, ऐसा बोलते हैं. நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்க மேல விசுவாசம் வைக்கிறேன், நான் எல்லாவற்றிலும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். I think जो पहला वाला बात है कि परमेश्वर पर विश्वास रखना, उसको हम करते हैं. நாம் முதல் பகுதியை ஓரளவு நம்ம செய்து விடுகிறோம். தேவன் மேல விசுவாசம் இருங்கள் என்று சொல்லி முதல் பகுதியை செய்து விடுகிறோம். तो एक हद तक उसको हम करते हैं. ஒரு சில நம்ம ஒத்துக்கொள்ளலாம், விசுவாசம் வைக்கிறோம், தேவன் மேல விசுவாசம் வைக்கிறோம். वचन का जो दूसरा भाग कहता है कि क्या हम हृदय से विश्वास करते हैं क्या? இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது என்றால் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறோமா? क्या हमारे हृदय में वो संदेह के बगैर हम विश्वास कर रहे हैं क्या? நாம் இருதயத்துல சந்தேகப்படாமல் தேவன் மேல விசுவாசிக்கிறோமா? அதான் கேள்வி. देखिए अनेकों समय में हम यहाँ दिमागी तौर पर विश्वास करते हैं और हम कार्यों को हम करते हैं. நம்ம अनेक முறை என்ன பண்றோம்னா சிந்தனையிலும் அந்த விசுவாசம் வைத்து மனதில் ஜஸ்ட் விசுவாசம் வைத்து கிரியேட் செய்கிறோம். और हम उसका प्रतिफल नहीं पाते हैं. அதனுடைய பிரதிபலனை நம்ம பார்க்க முடியவில்லை. लेकिन प्रिय लोगों जब हम हृदय से जब हम विश्वास करते हैं, ஆனால் இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது तब हमारे जीवन में उसकी क्रियाओं को हम देख पाएंगे. அப்பொழுது தேவனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். जब हम हृदय से विश्वास करेंगे तब हमारे जीवन में क्या होगा उसे हम देखने वाले हैं. இருதயத்துல விசுவாசம் வைக்கும் பொழுது, இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி இப்பொழுது பார்க்க போகிறோம். तो ये जो कार्य है वो हम जो आप लोग देख रहे हैं उनके लिए भी है और हम जो प्रचार कर रहे हैं हम लोगों के लिए भी है. இந்த காரியம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது பகிர்ந்து கொள்கிற எங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். प्रिय लोग अनेकों समय में हम अपने यहाँ से हम विश्वास करते हैं, अपने दिमागी तौर पर हम विश्वास करते हैं. நாம் எல்லாரும் अनेक முறை என்ன பண்ணுகிறோம், நம்ம சிந்தனை அப்படியே மனதளவுல ஜஸ்ட் மைண்ட் அளவுல விசுவாசம் வைத்து அப்படியே போய் விடுகிறோம். लेकिन हम हृदय के हद तक हम विश्वास करके नहीं देख पाते हैं, विश्वास नहीं करते हैं. ஆனால் நம்ம இருதய அளவுல முழுமையாக நாம் விசுவாசம் வைக்கிறது இல்ல, நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம். लेकिन जब हम हृदय से विश्वास करते हैं तब क्या होता है हम देखेंगे. இருதயத்துல சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வைக்கும் பொழுது நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். रोमन्स चैप्टर 10 उसका 9 वचन को पढ़ेंगे. ரோமர் 10வது அதிகாரம் 9 10:9 ரோமர் 10வது அதிகாரம் 9-10 படிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். तो यहाँ पर क्या लिखा हुआ है कि अगर तू हृदय से विश्वास करेगा तो क्या होगा. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, இருதயத்துல விசுவாசித்தால் என்ன நடக்கும்னு எழுதப்பட்டிருக்குது. वहां पर उद्धार मिलता है, அங்கே ரட்சிப்பு வருகிறன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. लोग हमारे जीवन अगर मसीह जीवन का जो मुख्य कार्य है उद्धार पाना, वो हम जब हृदय से विश्वास करते हैं तब हमारे जीवन में आता है. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவின் சரீரத்துல கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் ரட்சிக்கப்படுவது. அது எப்போ வருகிறது என்றால் இருதயத்துல விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு வருகிறது. जब हम हृदय से विश्वास करते हैं कि यीशु मसीह को परमेश्वर पिता ने मरे हुए में से जिलाया, तब हमारे जीवन में वो उद्धार आता है. அது ரட்சிப்பு எப்படி வருகிறது என்றால் இருதயத்துல சந்தேகப்படாமல் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்துல விசுவாசிக்கும் போது ரட்சிப்பு வருகிறது. सो हमारे जीवन में अगर उद्धार जो है वो मुख्य विश्वास के द्वारा आने वाला जो मुख्य कार्य है, जो उद्धार अगर हम हृदय से विश्वास करते हैं तो हमारे जीवन में वो उद्धार को हम महसूस कर पाएंगे या फिर उस उद्धार का हम अनुभव कर पाएंगे. प्रिय लोगों, பிரியமானவர்களே, இந்த இருதயத்துல ஆழத்திலிருந்து சந்தேகப்படாமல் விசுவாசத்தை நம்ம அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். तो जब सच्चाई के साथ जो कोई व्यक्ति कार्यों को करता है, உண்மை நீதியோடு உண்மையோடு ஒரு சில காரியங்களை ஒரு மனுஷன் செய்கிறான் என்று சொன்னால், जब इस प्रकार से हृदय से अपने जीवन में विश्वास करता है कि यीशु मसीह को परमेश्वर पिता ने मरे हुए में से जिलाया, அந்த உண்மையாக ஒரு காரியம் செய்கிற மனுஷன் இந்த ஒரு காரியத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசித்தால் तो वो जरूर उद्धार पाता है. அந்த மனுஷன் யாரா இருந்தாலும் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான். मैं आज इस समय में प्रचार करते समय भी
இந்த நேரத்துல கூட நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க வேலையில கூட शायद आप में से कोई एक जन ऐसा हो सकता है, कुछ लोग ऐसे हो सकते हैं कि आपने यहाँ अपने मन के हद तक यीशु मसीह पर विश्वास किया हो सकता है। இது பகிர்ந்து கொண்டிருக்கிற வேலையில இதை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்க ஒருவேளை ஜஸ்ட் மைண்ட் அளவுல தேவன் மேல் விசுவாசம் வைப்பவர்களா இருக்கலாம். शायद लोगों ने बोला होगा यीशु मसीह पे विश्वास करो और ऐसा करके आप, या फिर आप भी अपने मन में ऐसे विश्वास करके बस अपने जीवन को ऐसे ही बिता रहे होंगे मन के हद तक। ஒருவேளை உங்க சொந்தக்காரங்களோ மற்றவர்களே உங்க ஒருவேளை சொல்லிருக்கலாம் இயேசு மேல விசுவாசம் வைன்னு சொல்லி அந்த வார்த்தையை மைண்ட் அளவுல விசுவாசித்து அப்படியே நீங்க அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். लेकिन मैं आज आपसे कहना चाहता हूं कि आप उस विश्वास को अपने हृदय से करिए। ஆனால் இன்னும் ஒரு படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டி விரும்புகிறேன் என்னவென்றால் மைண்ட் அளவுல மாத்திரமல்ல இருதயத்தின் அளவில ஆழத்திலிருந்து தேவனால விசுவாசியுங்கள். देखिए ये उद्धार पाने के लिए दुनिया के लोग क्या क्या कर रहे हैं। பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பு அடைவதற்கு உலக மக்கள் என்னென்ன காரியம் செய்கிறார்கள், कहां-कहां उन्हें जाना पड़ता है, क्या-क्या करना पड़ता है, எங்கெங்கெல்லாம் செல்கிறார்கள், என்னென்னலாம் செய்கிறார்கள், उन लोगों को क्या-क्या करते हैं। वो किसी की हत्या करते हैं, किसी की बलि चढ़ाते हैं, क्या-क्या वो लोग करते हैं। எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் என்னென்னமோ செய்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள், ஒரு சிலர் வந்து கொலை செய்கிறார்கள், நரபலி இடுகிறார்கள், நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. लेकिन प्रिय लोगों, हमारा यीशु मसीह वो फ्री में, वो सेहत में तो उद्धार देता है, केवल आप उसको हृदय से विश्वास करिए। பிரியமானவர்களே தேவன் இலவசமாகவே யார் யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவரா இருக்கிறார். आज आप इस संदेश को सुन रहे हैं प्रिय लोगों, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே आप विश्वासी हो सकते हैं, நீங்க ஒருவேளை விசுவாசிகளாக இருக்கலாம், या फिर आप अनेकों को विश्वास में चलाने वाले हो सकते हो, ஒருவேளை மற்றவங்களை விசுவாசத்திற்கு நேராக கொண்டு வருவர்களாக இருக்கலாம். लेकिन मैं आज आपको उत्साह करना चाहता हूं, இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். जिस किसी को आप विश्वास में चलाना चाहते हैं या फिर अपने जीवन को, विश्वास के जीवन को आप बढ़ाना चाहते हैं, तो நீங்க மற்றவங்களை விசுவாச வாழ்க்கையில கொண்டு வரும்படியா பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, हमें दिल से विश्वास करना, हृदय से विश्वास करना है। நீங்க மனதளவுல மாத்திரம் இல்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். क्योंकि जब हम विश्वास करते हैं हृदय से, तब हम उद्धार को पाते हैं। நாம் விசுவாசத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். अगर हम यूहन्ना 1 अध्याय, यूहन्ना सुसमाचार उसका 1 अध्याय उसका 12 वचन को हम पढ़ते हैं, तो वहां पर भी जो विश्वास करने के द्वारा क्या मिलता है उसे हम देख पाते हैं। இங்கே இன்னொரு பகுதி நான் பார்க்க போறோம். விசுவாச இருதயத்திலிருந்து விசுவாசிக்கும் பொழுது என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். तो तमिल में बहुत ही अच्छे तरीके से शुरुआत में ही जो वचन शुरू होता है तभी लिख दिया है कि जितने लोग उसके नाम पर विश्वास करते हैं, परमेश्वर उन्हें क्या करता है, अपने संतान होने का अधिकार देता है. தமிழ்ல தெளிவாக நேரடியாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யாரு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவர்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். हालेलुया, हालेलुया. आप परमेश्वर की संतान हैं. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய சந்ததிகள். क्योंकि हम और आप उस परमेश्वर पर विश्वास करते हैं दिल से. ஏனென்றால் நீங்களும் நாங்களும் இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிக்கிறோம், அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम और आप परमेश्वर की संतान हैं. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். प्रिय लोगों, परमेश्वर के ऊपर ऐसा हमें विश्वास करना है. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில அவசியமாக இருக்கிறது. ये जो विश्वास जो हम करते हैं, ये संसार को जीत दिलाने वाला विश्वास है, संसार के ऊपर जय दिलाने वाला विश्वास है. நாம எப்படிப்பட்ட விசுவாசம் வைக்கிறோம் என்றால் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தை நாம் வைக்கிறோம். वचन में पहला यूहन्ना 5:4-5 में लिखा हुआ है. 1 யோவான் 5 அதிகாரம் 4:5 எழுதப்பட்டிருக்கிறது. तो जो हमारा जो विश्वास है वो संसार को जीत दिलाने वाला, संसार पर जय पाने वाला विश्वास है. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. इस संसार में हम जी रहे हैं, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். हम इस संसार को जीत कर अगर जीना है अपने जीवन को, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால், जीत के साथ अगर जीवन को खत्म करना है, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையை முடிக்க
வேண்டும் तो என்றால் हमारा विश्वास परमेश्वर के ऊपर रहना है। நம்முடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்க வேண்டும். हमारा विश्वास जो है वो हृदय के साथ परमेश्वर के ऊपर रहना है। நம்முடைய விசுவாசம் இருதயத்தின் ஆழத்துல சந்தேகப்படாமல் தேவன் மேலே வைக்க ये வேண்டும். लोग परमेश्वर के लोगों ने ऐसे ही विश्वास के साथ अपने जीवन को बिताया। பிரியமானவர்களே, अनेक பரிசுத்தவான்கள் இப்படி சந்தேகப்படாமல் அந்த விசுவாசம் வைத்து வாழ்ந்து और கொண்டிருந்தார்கள். उन्होंने संसार को जीता। அவர்கள் அப்படிப்பட்ட சந்தேகப்படாமல் விசுவாசம் வைத்தது நிமித்தமாக உலகத்தை ஜெயித்தார்கள். आज मैं आपको उत्साह करना चाहता हूँ, इस प्रकार के विश्वास को हम और आप भी अपने जीवन में लेकर आएंगे और इस संसार के कार्यों में और संसार को जीतते हुए हम परमेश्वर के लिए जिएंगे। பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்போது நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஜெயமுள்ளமாக வாழ்க்கை வாழ்ந்து நம்ம தேவனுக்காக நம்ம ஓட்டத்தை முடிப்போம். जब हम विश्वास के साथ जिएंगे तो परमेश्वर हमारे जीवन में बड़े कार्य को करेगा। இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம வாழ்க்கை வாழும்போது தேவனுக்காக வாழும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். हम इब्रानियों के 11 अध्याय में देखते हैं कि जिन्होंने परमेश्वर के ऊपर विश्वास किया उनके जीवन में देखते हैं कि एक पूरा सूची है, पूरा एक लिस्ट है वहां पर। நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அதுல ஒரு லிஸ்ட், ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அவங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் வந்தது சொல்லி ஒரு பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. प्रिय लोगों, जब हम परमेश्वर पर विश्वास करते हैं, हृदय से विश्वास करते हैं, பிரியமானவர்களே, நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறோம். तब हमारा डर वो धैर्य में बदल जाता है। அப்பொழுது பயம் ஒரு பலனாக நம்ம மாறி விடுகிறது. और जब हम परमेश्वर पर विश्वास करते हैं, हमारा जो बुद्धिहीन जो है वो हम बुद्धिमान बन जाते हैं। நாம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும்போது ஒருவேளை பேதைகளாக இருப்பவர்கள் புத்திமான்களாக மாறுவதற்கு ஆண்டவர் மாற்றுவார். जब हम परमेश्वर पर दिल से विश्वास करते हैं, हमारा हारा हुआ जीवन जीत का जीवन बन जाता है। பிரியமானவர்களே, நாம் தேவன் மேல் விசுவாசம் வைப்பவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய தோல்வி ஜெயமாக மாற்ற ஒரு வல்லமை உடையவராக இருக்கிறார். हम अगर आग से होकर गुजर रहे हो, वो आग हमें नहीं जला पाएगी। ஒருவேளை நீங்க அக்கினியிலே சூழ்ந்து கொண்டு அப்படி எரிந்து கொண்டிருக்கிறீங்களா, அந்த விசுவாசம் வைக்கும்போது அந்த அக்கினி உங்கள் மேல ஒன்று செய்ய முடியாது. समस्याएं आपका कुछ नहीं बिगाड़ पाएंगी। உங்க எந்த சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. कोई भी विरोधी आपका कुछ नहीं बिगाड़ पाएगा। எந்த ஒரு விரோதிகளும் உங்களை கெட்ட வர முடியாது. आपकी असफलताएं आपको निराश नहीं कर पाएंगी। உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்களை சோர்ந்து போக வைக்க முடியாது. संसार की कोई भी ताकत आपको रोक नहीं पाएगी। உலகத்தினுடைய எத்தனைப்பட்ட பலவான்களும் உங்ககிட்ட நெருங்க முடியாது, உங்களை அணுக முடியாது. विश्वास जिस परमेश्वर पर करते हैं वह परमेश्वर संसार को जीत लिया है और मृत्यु को उसने जीत लिया है। ஏனென்றால் நாம் விசுவாசம் வைக்கிற தேவன் அவர் பூமியிலே ஜெயித்தார், இந்த உலகத்தை ஜெயித்தார், இந்த பிசாசை ஜெயித்தார், அதிகாரம் உடையவராக இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். उस परमेश्वर पर हम दिल से विश्वास करते हैं। அந்த தேவன் மேல இன்றைக்கு நாம் விசுவாசம் வைக்கிறோம். उस परमेश्वर पर हम हृदय से विश्वास करते हैं। அந்த தேவன் மேல இருதயத்தின் ஆழத்துல நாம் விசுவாசம் வைக்கிறோம். इसीलिए कोई भी समस्याएं हमारा कुछ नहीं कर सकती हैं। அதனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. प्रिय लोगों, आपको डरने की जरूरत नहीं है। பிரியமானவர்களே, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. क्योंकि आप जिस परमेश्वर पर विश्वास करते हैं उस परमेश्वर ने आपको संतान होने का अधिकार दिया है। आपको பிரியமானவர்களே, நீங்க எந்த தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறீங்களோ அந்த தேவன் உங்களை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து விட்டார். आप उसकी बेटे बेटियां हैं। நீங்கள் தேவனுடைய மகனாக இருக்கிறீங்க. आपके पास सब अधिकार है। உங்க வாழ்க்கையில எல்லா அதிகாரமும் இருக்கிறது. बीमारी को देखकर मत डरिए। வியாதியை பார்த்து பயப்படாதீங்க. उसको कहिए यीशु के नाम से मेरे जीवन से निकल जाए। அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு நீங்கி போக என்று சொல்லி. मैं परमेश्वर की संतान हूं। ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. आपके परिवार में अगर कोई समस्या हो, समस्या से बोलिए मेरे परिवार में तेरा कोई अधिकार नहीं, निकल जा। ஒருவேளை உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனையை இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு ஓடி போ. क्योंकि मैं परमेश्वर की संतान हूं। ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளை. क्योंकि मैं विश्वास करता हूं कि मैं परमेश्वर की संतान हूं। ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறேன் தேவனை, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். शायद आपके परिवार में समस्याओं के ऊपर समस्याएं, समस्या के ऊपर समस्याएं, उनका क्या जवाब है आपको नहीं मालूम होगा। ஒருவேளை எனக்கு பிரச்சனை அப்படியே மூழ்கி கொண்டிருக்கலாம், என்ன செய்வதுன்னு சொல்லி பதில் கிடைக்காம கொண்டிருக்கலாம். आप उससे कहिए मेरे परिवार से समस्या जाओ। நீங்க சொல்லுங்க, அந்த பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தை விட்டு இந்த பிரச்சனை ஓடி போ.
क्योंकि मैं परमेश्वर की संतान हूँ। ஏனென்றால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். हालेलुया, 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 हालेलुया. प्रिय लोग, विश्वास के साथ इस उपवास की प्रार्थना में आप परमेश्वर से कहिए, பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு கூட இந்த உபவாச ஜெபத்துல நீங்க சொல்லுங்க. मैं एक बाइबल से एक उदाहरण को देना चाहता हूँ। ஒரு உதாரணத்தை வேதத்துல இருந்து சொல்ல விரும்புகிறேன். जब सादरक मेशक अबेदनगो को சாத்ராக் மேஷக் அபேத்நேகோவை उन्हें अन्य देवताओं को दंडवत करने की एक स्थिति आती है। அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்கும்படியாக ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வருகிறது. लेकिन उस समय में वो लोग, ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் जो वो हृदय से विश्वास करते थे, அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் மேல விசுவாசம் और வைத்திருந்தார்கள். वो हृदय से विश्वास करने के कारण वो कहते हैं, அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் வைத்த நிமித்தமாக அவர்கள் சொன்னார்கள், वो कहते हैं कि कुछ भी हो जाए, मुझे आग के भट्टे में डाला जाए या कुछ भी हो जाए, मैं इस मूर्ति के सामने दंडवत नहीं करूंगा। அவங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதிகமா விசுவாசம் வைத்ததனால அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை என்ன வேணா பண்ணுங்க, எப்படிப்பட்ட அக்கினியில போடுங்க, எது வேணா பண்ணுங்க, நானாலும் நான் அந்த அந்நிய தேவர்களை வணங்க மாட்டேன் என்று சொல்லி தைரியமாக சொல்லுகிறார்கள். प्रिय लोगों, उनका विश्वास देखिए उस समय में, பிரியமானவர்களே, அவர்களுக்கு விசுவாசம் அதிகமாக இருந்தது. वो दिल से विश्वास करते थे परमेश्वर पर। அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் வைத்தார்கள். तब जब उन्होंने उनका विश्वास के अनुसार वो जब डटे रहे, அவர்கள் அந்த விசுவாசத்துல உறுதியா பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது उन्हें आग के भट्टे में डाला गया। அவர்களை அக்கினியில தூக்கி போட்டார்கள். कल मैं एक प्रचार सुन रहा था, वहां पर एक प्रचारक बोल रहा है कि वो आग का भट्टा उनके लिए स्विट्जरलैंड बन गया। நான் நேத்து ஒரு மெசேஜை கேட்டுக் கொண்டிருந்தேன். அந்த பிரீச்சர் இவ்வாறு சொன்னார், அந்த அக்னி வந்து அந்த பிரீச்சர் எப்படி சொன்னாருன்னா, அக்னி வந்து ஃப்ரீசரா மாறிச்சான். वो स्विट्जरलैंड एक कंट्री है ना, स्विट्जरलैंड மாதிரி மாறிச்சான். ஸ்விட்சர்லாந்து, क्योंकि वहां पर हमेशा ठंड रहता है। ஏனென்றால் அங்க வந்து அதிகமா எல்லா நேரங்களிலும் வந்து கோல்டா, அப்படி ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும். वहां पर 3 लोग आग की भट्टी में डाले गए। அந்த அக்னியில 3 பேர் போடப்பட்டார்கள். लेकिन वहां पर चौथा व्यक्ति के रूप में यीशु मसीह उनके साथ में आ गया। ஆனால் அங்க 4வது நபராக தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து அங்கு உலாவிக் கொண்டிருந்தார். प्रिय लोगों, मैं आपसे कहता हूं, शायद आपकी समस्या, आप अकेले उस समस्याओं से, आपका परिवार उस समस्याओं से होकर गुजर रहा हो सकता है। பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒருவேளை குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியத்துல நீங்க மூழ்கி கொண்டிருக்கலாம். आप व्यक्तिगत रूप में समस्याओं में एक आग भरी स्थिति में गुजर रहे हो सकते होंगे। தனிப்பட்ட ஒரு நபர் உங்க என்ன சொல்றது, தனிப்பட்ட வாழ்க்கையில பலவிதமான குழப்பத்தோட நீங்க அக்னியில உலாவிக் கொண்டிருக்கலாம். लेकिन अगर आपने अपने हृदय के विश्वास को अगर नहीं खोया है तो, ஆனால் நான் சொல்ல வருகிறேன், நீங்க அந்த விசுவாசத்தை கைவிடாம இருப்பீர்கள் என்று சொன்னால், तो चौथे व्यक्ति के रूप में यीशु मसीह आपके साथ वो आएगा। விசுவாசத்துல உறுதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் 4வது நபராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். वो आपकी आग जैसी स्थितियों से बाहर निकाल कर लेकर आएगा। அந்த அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார். और आपके देखिए, आपके कपड़े भी नहीं जलेंगे। அந்த அக்னி உங்களுடைய ड्रेस சேதப்படுத்த மாட்டாது. आपकी उस समस्या में आपका एक भी हानि नहीं होगा अगर आप ऐसा विश्वास करते हैं तो। நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசம் வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது. आपके परिवार में कुछ भी हानि नहीं होगी, உங்க குடும்பத்திலே ஒரு இழப்பும் நேரிடாது. क्योंकि हमारा परमेश्वर सेनाओं का यहोवा परमेश्वर है। ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்படுகிற वह நாமம். जीविता परमेश्वर है, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். वह जीविता परमेश्वर यहोवा है, அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். हालेलुया, 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 हालेलुया. प्रिय लोगों, आज मैं आपको कहता हूं कि हमारा विश्वास जो है वो हृदय से रहना है। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், விசுவாசம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருக்க வேண்டும். हमारा विश्वास परमेश्वर के ऊपर रहना है। நம்முடைய விசுவாசம் தேவன் மேல இருக்க வேண்டும். हमारा विश्वास यीशु मसीह के ऊपर रहना है। நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல இருக்க வேண்டும். जो मरे हुए में से तीसरे दिन जी उठा, அந்த இயேசு மரித்தெழுந்து உயிரோடு எழுப்பப்பட்ட இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு மேல விசுவாசம் இருக்க வேண்டும். इस समय हम अपने जीवन को हम परमेश्वर के हाथों में सौंपेंगे। நாம் இந்த நேரத்துல ஆண்டவர் கரத்துல நம்முடைய வாழ்க்கையை और அர்ப்பணிப்போம். हम प्रार्थना करेंगे, நாம ஜெபிப்போம். परमेश्वर हमारे जीवन में ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில आप अद्भुतों को करिए, கிரியை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. क्योंकि मैं आपके ऊपर हृदय से विश्वास करता हूं। ஆண்டவரே, நான்
இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க மேல விசுவாசம் வைக்கிறேன். प्रभु जी मैं पूरे मन से आपके ऊपर विश्वास करता हूँ. ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு கூட உங்க மேல விசுவாசம் ये வைக்கிறேன். लोग आप लोग देख रहे हैं इस समय में आप भी हृदय के ऊपर हाथ रखकर बोलिए प्रभु मैं आपके ऊपर विश्वास करता हूँ. பிரியமானவர்களே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க இருதயத்துல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க மேல விசுவாசம் வைக்கிறேன். प्रभु मैं अपने एक हाथ को परमेश्वर की ओर अपने एक हाथ को हृदय के ऊपर रखकर बोलिए परमेश्वर मैं आपके ऊपर विश्वास करता हूँ. பிரியமானவர்களே ஒரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒரு கரத்தை இருதயத்துல வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க மேல விசுவாசம் வைக்கிறேன். प्रभु जी ये दिमागी तौर पर या फिर अपने दिमागी तौर पर विश्वास नहीं करता हूँ. ஆண்டவரே நான் அவர் மைண்ட் அளவுல விசுவாசம் வைக்கவில்லை. मैं हृदय से आप पर विश्वास करता हूँ நான் यीशु. இருதயத்துல இருந்து விசுவாசம் வைக்கிறேன் ஏசப்பா. और उस विश्वास में आकर मैं अपनी परिस्थितियों को तेरे सम्मुख में लेकर आता हूँ. ஆண்டவரே அந்த விசுவாசம் வைத்து என்னுடைய குடும்பத்துல காணுகிற பிரச்சனையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். मेरे जीवन की समस्याओं को तेरे सामने लेकर आता हूँ. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை உமக்கு முன்பதாக கொண்டு வருகிறேன். और मैं कहता हूँ நான் சொல்லுகிறேன், प्रभु இயேசு तू इन समस्याओं को இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் तूने हरा दिया है. இயேசு நீங்க எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டீர். तूने परमेश्वर सारी समस्याओं को मेरे जीवन से निकाल दिया है. ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் என் வாழ்க்கையில ஏற்கனவே நீங்க நீக்கி விட்டீங்க. और मैं कहता हूँ परमेश्वर कि तू मेरे जीवन में राजा है. ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிற நீரே என் வாழ்க்கையில ராஜாவா இருக்கிறீர். मैं कहता हूँ परमेश्वर कि तू मेरा पिता है. ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிற நீரே என்னுடைய தகப்பனா இருக்கிறீங்க. हालेलुया 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 हालेलुया. प्रार्थना करिए प्रिय लोगों. ஜெபிக்கலாமா? परमेश्वर के वचन के अनुसार प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிப்படையில் ஜெபம் பண்ணுங்க. हालेलुया. वो परमेश्वर का विश्वास आपके हृदय में उतर रहा है. हालेलुया. ஆண்டவருடைய விசுவாசம் உங்க இருதயத்துல வந்து கொண்டிருக்கிறது. वो जो परमेश्वर के ऊपर विश्वास रखने वाला विश्वास आपके हृदय में उतर रहा है. ஆண்டவர் மேல வைக்கப்படுகிற அந்த விசுவாசம் உங்க மேல வந்து கொண்டிருக்கிறது. हालेलुया. इस समय में प्रार्थना करिए. हालेलुया. ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. हालेलुया. शखबारा दिरियाम दरबहा कबुरियाम दलेखबहा रिबारा दिरियाम दलेखबहा. समस्याओं को कहिए आज्ञा दीजिए यीशु के नाम से मेरे जीवन से दूर हो जाएं. பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பிரச்சனை என்னை விட்டு ஓடி போ. वो अनेकों दिनों से रहने वाली बीमारियों से कहिए बीमारी निकल जाए. பல நாட்களாக இருக்கிறது வியாதியை என்னை விட்டு ஓடி போ இயேசுவின் वो चाहे நாமத்தினால. कैंसर की बीमारी क्यों ना हो. அது ஒருவேளை கேன்சர் வியாதியாக இருக்கலாம். वो चाहे टीबी की बीमारी क्यों ना हो. ஒருவேளை டிபி வியாதியாக இருக்கலாம். वो चाहे कैसा भी प्रकार का बीमारी क्यों ना हो. ஒருவேளை எப்படிப்பட்ட தீராத வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல. चाहे इन दिनों में हम सामना कर रहे ये बीमारी क्यों ना हो. ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் वो बीमारी को कहिए मेरे जीवन से निकल जाए. அந்த வியாதியை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தால வியாதியை ஓடி போ. शायद आपके परिवार में आप कर्जे की समस्या से होकर गुजर रहे हो सकते हैं. ஒருவேளை குடும்பங்கள்ல கடன் பிரச்சனைகளை மூழ்கி கொண்டு தவித்துக் கொண்டிருப்பவர்களா இருக்கலாம். आज परमेश्वर के सम्मुख में कहिए मैं आशीष पाया हुआ हूँ. தேவனுடைய சமூகத்துல நீங்க அறிக்கை செய்யுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ओ मैं आशीष पाया हुआ हूँ. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். मैं अब्राहम की आशीष मेरे जीवन के ऊपर है. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையின் மேல இருக்கிறது. वो शायद आपके जीवन में शायद शराब भरी क्रियाएं हो सकती होंगी. ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சாபங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். लेकिन आप इस समय विश्वास के साथ कहिए कि यीशु आपने सारे श्रापों को क्रूस पर ले लिया है. இப்பொழுது நீங்க விசுவாசத்தோட இருதயத்துல கரங்களை வைத்து விசுவாசத்தோட சொல்லுங்க, தேவனே இயேசுவே சிலுவையில எல்லா சாபத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டீங்க. ओ प्रभु सारे श्रापों को निकाल दिया इसके लिए धन्यवाद. ஆண்டவரே எல்லா சாபத்தையும் நீங்க சிலுவையில மாற்றி விட்டீங்க, அதற்காக நன்றி. मेरे परिवार में आशीषों को देने के लिए धन्यवाद. ஆண்டவரே சாபத்தை மாற்றி என் குடும்பத்துல ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்காக நன்றி. मेरे जीवन में आशीष को देने के लिए धन्यवाद. என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்காக நன்றி. परमेश्वर ஆண்டவரே इस समय में अपने जीवन को हम सौंपते हैं. என்னுடைய வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. मैं लेकर चलाइए. நடத்துங்க ஆண்டவரே.
समय में परमेश्वर सारी याद और महिमा हम आपको सौंपते हैं। ஆண்டவரே இந்த நேரத்துல எல்லா துதி கன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம்। प्रभु जी विश्वास करने के द्वारा जो हमें आप फल को देने वाले हैं उस फल के लिए धन्यवाद। ஆண்டவரே நாங்கள் இருதயத்திலிருந்து சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வைக்கும்போது எங்க வாழ்க்கையில நன்மைகள் தருங்க, அதுக்காக நன்றி। धन्यवाद प्रभु, நன்றி ஆண்டவரே। सारी आदर महिमा आपको सौंपते हैं। எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம்। मांगते प्रभु यीशु मसीह के नाम से।